ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 சவரன் நகை கடன் எப்படி தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். தள்ளுபடி இன்னும் ஏன் பலருக்கும் கிடைக்கவில்லை? தமிழகத்தில் நடைபெறும் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டு நீண்ட நாட்களாகியும் இன்னும் பல பயனாளிகளுக்கு நகை திரும்ப கிடைக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அரசு மேற்கொண்டுள்ள ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு மேப்பிங். பல இடங்களில் ஒரே ஆதார் எண்ணை பயன்படுத்தி வெவ்வேறு வங்கிகளில் கடன் வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு வங்கியில் தள்ளுபடி கிடைத்தால் மற்ற வங்கிகளில் வாங்கிய கடனை வட்டியுடன் கட்டினால் மட்டுமே நகை திரும்ப தரப்படும் என புதிய விதிமுறைகள் அமலில் உள்ளது. பெரும்பாலான மக்கள் இதையும் தவறு என்னென்றால் நகையின் மொத்த எடையையும் பார்த்து அதனால் வங்கி அதிகாரிகள் நகையில் உள்ள கற்களை மற்றும் மெழுகின் எடையை கழித்துவிட்டு நிகர எடை, அதாவது நெட் வெயிட் 40 கிராம் மிகாமல் இருந்தால் மட்டுமே தள்ளுபடியிலிருந்து சேர்க்கப்படுகின்றன. மில்லிகிராம் கூடினாலும் அந்த தரவு கணினியால் நிராகரிக்கப்படுகிறது. தள்ளுபடி அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து அரசு வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருப்பதால் சில வங்கிகள் வாடிக்கையாளரிடம் இடைக்கால வட்டி சேர்க்கும் புகார்கள் எழுப்பின. ஏ கார்டு மற்றும் பி கார்டு தரம் பிரிப்பு. கூட்டுறவுத்துறையில் கடன்களை தகுதியுள்ளவை மற்றும் ஆய்வுக்கு உட்பட்டவை என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முறைகேடாக வழங்கப்பட்ட கடன்கள் மற்றும் தகுதியில்லாதவர்களின் கடன்கள் பி கார்டில் வைக்கப்பட்டுள்ளன. உங்கள் கடன் எந்த பட்டியலில் இருக்கிறது என்பதை வங்கியில் தகவல் பலகையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு தகுதி இருந்தாலும் தள்ளுபடி கிடைக்கவில்லை என்றால் மாவட்ட மண்டல இணைப்பு பதிவாளர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள அனைவருக்கும் தகுதியுள்ளவராக என்பதை உறுதிப்படுத்தும். அதாவது எல்லாருமே இதுக்கு தகுதி உள்ளவரா அப்படின்றத உறுதிப்படுத்தணும். ஆவணங்களை சமர்ப்பித்தால் விடுபட்ட பெயர்கள் மீண்டும் பட்டியலில் கிடைக்கும். தள்ளுபடி சான்றிதழ், அதாவது பெற்றவுடன் உங்கள் நகையின் தரம் மற்றும் எடை சரியாக இருக்கிறதா என்பதை வங்கியிலேயே உறுதி செய்ய வேண்டும். அடகு வைக்கும் போது இருந்த அதே நிலையில் நகை இருக்கிறதா என்பதை சரிபார்ப்பது உங்களின் உரிமை.